ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக வெளிப்படுகிற எக்கால சத்தத்தின் வழியாக இந்த வாரத்திலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் யவன ஜனத்தின் காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நாம் கடந்த வாரங்களாக கர்த்தர் நம்மை வெளிப்பட போகிற யவன ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கும் என்பதை அவர் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த ஜனம் முதலாவது பூரண இரட்சிப்புள்ள ஜனமாய் விளங்கும், இரண்டாவது பூரண மகிமையுள்ள ஜனமாய் விளங்கும். இந்த நாளிலே தேவன் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் இந்த ஜனம் பூரண ஞானமுள்ள ஜனமாய் விளங்கும் என்பதே. இதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்ப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்மதினாலும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமீன். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? 2 வகையான ஞானம் உண்டு. இதுவரை உலகத்திலே பூமியிலே இருக்கிற ஞானம் பூரண ஞானம் அல்ல, அதாவது பரத்திலிருந்து இறங்கி வருகிற பூரண ஞானம் அல்ல. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஞானம் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லும் பொழுது இந்த ஞானம் எப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறது என்று, அது லௌதீக சம்பந்தமுள்ள ஞானமும் பேய்த்தனத்துக்கு அடுத்தக்குரியதாய் இருக்கிறது. அப்படி என்றால் என்னன்னா, இப்படிப்பட்ட ஞானம் வர தொடங்கும் பொழுது நம்முடைய இருதயம் மேட்டுமை அடைய தொடங்குகிறது. நம்முடைய இருதயத்திலே ஒரு பெருமை உண்டாகிறது. இந்த பெருமையோ இந்த மேட்டுமையோ கிறிஸ்துவை அறிந்தவர்களும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் சரி. நீங்கள் உலகத்தில் நாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும் பொழுது, நல்ல படித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளே தன்னுடைய படிப்பை குறித்து ஒரு பெருமை உண்டாயிருக்கும். நல்ல செல்வ சீமான்களாக இருந்தால் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும். நல்ல அழகுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளே தன் அழகை குறித்து ஒரு பெருமை இருக்கும். நல்ல வசதி உள்ள நல்ல தன் திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தன் திறமையில் குறித்து ஒரு பெருமை இருக்கும். இது அவர்களுக்கு தானாய் ஏற்படுகிற காரியம் அல்ல. ஏனென்றால் இது லௌதீக ஞானத்தினால் உண்டாகுகிற காரியம். தெளிவாய் தெரிந்து கொண்டால், இப்படிப்பட்ட லௌதீக ஞானம் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருந்தால் நாம் பூரணமாய் பரத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். இதுதான் இந்த லௌதீக ஞானத்துடைய அடிப்படை நோக்கமே. இந்த லௌதீக ஞானம் யாரிடத்தில் இருந்ததென்றால் லூசிஃபர் இடத்தில் இருந்தது. லூசிஃபரை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இதுவரைக்கும் நாம் அவனை சத்துரு என்றும் சாத்தான் என்றும் திருடன் என்றும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்றும் அவனை குறித்து நாம் எத்தனை பெயர்களை வைத்தாலும் வேதம் அவனை குறிப்பிடுகிற நாமங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமும் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் நம் எதிராளி எப்படிப்பட்டவன் என்பதை அறியாமல் நாம் எதிராளியோடு யுத்தம் செய்ய முடியாது. நம் எதிராளிக்குள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை அறியாமல் நாம் செய்கிற யாவுமே பிரயோஜனமற்றதாய் மாறிப்போகும். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கற்பித்த காரியத்தை எங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீங்க வேதத்திலே தெளிவாய் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் வெளிப்படுத்தும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதும் 2 பேருக்கு, அதாவது 2 நபர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இந்த அதிகாரத்தை குறித்து தியானிக்க சொல்லும் பொழுது
இது எங்களுக்கு முதலாவது நாங்கள் நினைத்தது இது தீருவின் அதிபதியை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று. ஆனால் தேவன் இதை சொல்லும் பொழுது, இந்த காரியத்தை ஆழமாய் கொண்டு போகும் பொழுது, எப்படி லூசிஃபருக்கு தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தார் என்பதையும் அவனுடைய மகிமை பரலோகத்தில் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதையும் ஆழமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அப்ப அந்த காரியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதுல 2 காரியம் இருக்கும். ஒன்று தீருவின் அதிபதி, அதே போல 12ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது தீரு ராஜாவை குறித்து. தீரு அதிபதி, தீரு ராஜா. இந்த தீரு அதிபதியுடைய காரியம் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஞானத்தை குறித்து இதில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் ஞானவான், மகா ஞானவான் என்று வேதம் அவனை சொல்லுகிறது. அதாவது அவன் தானியேலை பார்க்கிலும் ஞானவான். ஏனென்றால் வேதத்திலே தானியேலுக்கு தேவன் வேறு ஆவியை கொடுத்திருந்தார். அது விசேஷித்தமான ஆவி. அந்த ஆவியை உடைய தானியேலால் மறைபொருள்கள், அந்த தானியேலுக்கு எல்லா மறைபொருட்களும் வெளிப்படுத்தப்பட்டது. பரலோகம் அவருக்கு வெளிப்படுத்தினது. அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த 70 வருஷமும் அவர்தான் பாபிலோன் அந்த ராஜாக்களுக்கு ஒரு அதிபதியாய், ஒரு ஆளுகை செய்கிறவராய், காரியங்களை விவரிக்கிறவராய், தேவனிடத்திலிருந்து ரகசியங்களை பெற்று ராஜாவுக்கு சொல்லுகிறவராய் இருந்தார். ஆனால் வேதம் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷசாலையும் சேர்த்து கொண்டாய். அதே போல கீழே இந்த வசனத்தை சொல்லும் போது உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமையாயிற்று. ஆமென். இந்த இடத்துல வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஞானம் எப்படிப்பட்ட தன்மை உடையதா இருக்கிறது என்றால், இந்த ஞானத்தினால் சேர்க்கப்படுகிற பொருட்களினால், இந்த ஞானத்தினால் சேர்க்கப்படுகிற செல்வத்தினால், இந்த ஞானத்தை உடையவர்களுடைய இருதயம் மேட்டுமையுடையதாய் மாறும் என்பதை தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம், அதாவது லூசிஃபருக்கு கொடுத்த ஒரு காரியம். அதே போல அவனுடைய இன்னொரு காரியத்தை நீங்க தெளிவாய் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க, அந்த கடைசி காரியத்துல, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆமென். இந்த பூரண அழகுள்ளவன், நீங்க வேதம் தெளிவாய் பூரண அழகுள்ளவன் என்று யாரை சொல்லும் என்றால், முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பூரண அழகுள்ளவர், 1000-10,000 பேரில் சிறந்தவர் என்று. இங்கு அதே வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் லூசிஃபருக்கு. நீ பூரண அழகு உள்ளவன், உன்னில் ஒரு குறையும் இல்லை. அதாவது அவனுடைய காரியம் எப்படியா இருக்கிறது என்றால், இதுல எங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தால், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன், உன் மேல இப்ப அநேக கற்கள், அதாவது அந்த கற்கள் பார்த்தீங்கன்னா பதுமராகம், புஷ்மராகம், வைரம், படிகப்பச்சை, நீங்க இதே கற்கள் உங்களுக்கு எங்கேயும் வரும் என்றால் எருசலேம் மதில் கட்டப்படும் பொழுது அதில் அசிபார கற்களாய் வரும். ஆனால் ஒரே ஒரு கல் மட்டும் அதில் ரிப்பீட் ஆகாது, ஒரு கல் மாத்திரம் அதில் வராது. அது என்ன என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அங்கே வைடூரியம் இருக்கும், இங்கே வைரம் இருக்கும். அப்ப ஏன் இங்கு வைரம் கொடுக்கப்படுகிறது, அங்கு வைடூரியம் கொடுக்கப்படுகிறது என்றால், வைரத்தை சொல்லும்பொழுது அவர் சொன்னார், வைரத்துக்கு ஒரு காரியம் உண்டு, அது தன்னகத்தே ஒளிரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நீங்க மற்ற எல்லா கல்லும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு சுரசுரப்பான, அதை பார்த்தா அந்த கல் என்று சொல்ல முடியாது. அதில் ஒரு வெளிச்சம் வீசும்போது மட்டும்தான் அது பிரகாசிக்க தொடங்கும். அதிலிருந்த வெளிச்சம், அதிலிருந்து அந்த ஒளி எழும்பி பிரகாசிக்குமே அல்லாமல் அது எப்படி இருக்கும்னா மற்ற நேரங்களிலே தன் ஒளியை வெளிப்படுத்தாது. ஆனால் வைரம் மட்டும்தான் பட்டை தீட்ட தீட்ட தன்னகத்தே உள்ள ஒளியை அது வெளிப்படுத்தும். அதனால தான் இன்னைக்கு வைரம் மதிக்கப்படுகிறது அநேகரால். நீ வைரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது உள்ள அந்த ஒளி வட்டம் பார்த்து, அந்த ஒளி ஓட்டம் பார்த்து தான் எடுப்பாங்க. ஏன்னா அது தன்னகத்தே ஒளிரக்கூடிய ஒரு தன்மை உடையதாய் காணப்படுகிறது. மற்ற எந்த கற்களுமே அப்படி கிடையாது. அந்த கற்கள் மீது அந்த ஒளி படும்பொழுது மட்டும்தான் அது வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. இதுல இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ அபிஷேகம் என்ன தெரியுமா? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இதிலே ஒரு வசனம் உண்டு, கேரு. நீங்க கேருபை எடுத்துக்கொண்டால் வேதம் கேருபை எப்படி வரையறுக்கிறது? கேருபீன்கள் எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பரலோகத்துல தூதர்கள் கூட்டம் உண்டு, பரிசுத்தவான்கள் கூட்டம் உண்டு, கேருபீன்கள் உண்டு, சேராபீன்கள் உண்டு. சேராபீன்கள் எங்கு நிற்பார்கள் என்றால் சிங்காசனத்தின் மேல். அவர்கள் 6 சிறகுகளை உடையவர்களாய் சிங்காசனத்துக்கு மேல் நின்று எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
இந்த கேருபீன்கள் எங்கு இருப்பார்கள்? அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக. அப்ப இந்த இடத்திலே லூசிபர் எப்படிப்பட்ட காரியத்தை உடையவராய் இருந்திருக்கிறார் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய், அதுவும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்திருக்கிறார். இந்த அபிஷேகம் யார் கரத்திலிருந்து அவருக்கு புறப்பட்டது என்றால், நம்முடைய தேவனாகிய, நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் அவருக்கு எப்படிப்பட்ட காரியம் செயல்படுத்தப்பட்டதுன்னு நீங்க பார்க்கும்பொழுது, அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவராக இருந்தால், நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிறதற்காக கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன். இந்த அக்கினிமயமான கற்கள் எங்கு இருக்கும் என்றால், மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக உலாவுவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரே தூதனாய் அவன் இருந்தான். ஒரே கேருபாய், தூதன் என்று கூட சொல்ல முடியாது, கேருபுக்கு கீழே தான் தூதர் கூட்டம் வருகிறது. அப்ப அந்த கேருப் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்ற கேருபாய் இருந்தான். இன்னைக்கு நீங்க உலகத்துல பாருங்களேன், ஏன் ஜனங்கள் கற்களுக்கு மண்ணுக்கு முன்னாடி, சிலைகளுக்கு முன்பாக நின்று நீதான் கடவுள் என்று வணங்குகிறார்கள்? ஏன்னா அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசை உண்டு. எப்படி தேவனை தேவதூதர்களும் பரிசுத்தர் கூட்டங்களும் அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல தன்னையும் துதிக்க வேண்டும், தன்னையும் அவர்கள் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் இருதயத்தில் வந்த மாத்திரத்திலே தேவன் அவனை தள்ளி போட்டார். இன்றைய வரைக்கும் அவன் பூமியிலே அதை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இன்றைய வரைக்கும் அந்த பூமியின் காரியத்திலே அதை அவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ இன்னொரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நீங்க இதுல ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வேதத்திலே 2 பேருக்கு தான் விடிவெள்ளி நட்சத்திரம், விடிவெள்ளி அப்படின்ற ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று லூசிஃபருக்கு, மகனாகிய விடிவெள்ளியே. இரண்டாவது யாருக்கு தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 16வது வசனத்திலே, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஆமென். இந்த நாமத்தை உடையவர் யார் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது அவருக்கு வழிகாட்டினது எது? நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்படி வழிகாட்டினது என்றால், அந்த குடில் மேல் வந்து நின்றது. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நீங்க பாருங்களேன், வேதத்தை தாண்டி உலகத்தின் ஞானத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிரேக்கர்கள் இவர்கள் ஞானம் பொருந்தியவர்கள், அதாவது ரோமர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே இந்த ஞானம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தீரு ஞானவான். அப்ப இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட காரியம், சத்துரு இதுவரைக்கும் எப்படிப்பட்ட தன்மையை அவன் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால், இந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடிவெளி நட்சத்திரம், அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை வேறு யார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் பரத்திலிருந்து? ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய காரியம் உண்டு என்றால், இந்த மகிமை தன்னை தவிர, இந்த அதிகாரம் தன்னை தவிர, இந்த வெளிச்சம் தன்னை தவிர யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது என்பதில் அவன் மிகவும் வைராகியம் உள்ளவனாய் இருந்தான். அவனை தேவன் தள்ளின போது, அவன் பூமியிலே விழுந்த போது, மறுபடியும் இந்த ஜனங்களை எழுப்பவும் தேவனோடு இணைக்கவும் பூமியிலே யாரையும் தேவன் எடுக்கவே இல்லை. ஏன்னா பூமியில அதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை. ஆனால் தேவன் மறுபடியும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே கொடுத்து, அந்த சத்துருவின் அதிகாரம், அவன் கையிலே கொடுக்கப்பட்ட அத்தனை ஆளுகையும் பிடுங்கி, அவர் நாமத்தினாலே அந்த ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கும் பொழுது, அவர் ராஜாவாய் வெளிப்படும் பொழுது, இந்த சகல அதிகாரமும் இவன் கரங்களிலிருந்து பிடுங்கப்படுகிறது. ஆமென். ஆதலால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த ஜனம், இந்த யவன சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் என்றால், பூரண ஞானத்தால் நிறைந்த சந்ததியா இருக்கும். அப்ப இதுவரை உலகத்தில் பூரணம் இல்லையா? இதுவரை உலகத்திலே தேவன் நம்மை வழி நடத்தினார். அவருடைய கிருபையினால, அவருடைய ஞானத்தினால அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை இப்படி செய்ய என்று நமக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தினார். ஆனால் இந்த பூரண ஞானம் வெளிப்படும் பொழுது இந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாய் இருக்கும் என்று. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும்
பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப இந்த ஞானம் யார் மூலமாய் வருகிறது என்றால், இதோ பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று தன் நாமத்தை வெளிப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுகிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் வரும்பொழுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. இதை யார் உணர்ந்து கொள்ள முடியும்? இந்த ஞானம் வெளிப்படும் பொழுது இந்த ஞானம் யாரெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், யார் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற சந்ததியாய் இருக்கிறார்களோ, யாரை தேவன் ஆதி முதல் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளுகிற சந்ததியாய் மாறுவார்கள். இந்த ஞானம் வெளிப்படும் போது என்ன வெளிப்படும்? இப்ப முதலாவது நீங்க பாருங்க, இந்த லௌதிக ஞானம் இருக்கும் பொழுது என்ன வெளிப்படுகிறது? லௌதிக ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது நம்முடைய வாய் வழியாக தான் வெளிப்படுகிறது, நம்ம நாவு வழியாக தான் வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? அந்த ஞானம் இப்பொழுது நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் என்றால், அல்லது ஒரு பிரசங்கம் செய்கிறோம் என்றால், ஒரு ஊழியம் செய்கிறோம் என்றால், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அந்த சூழல் காரியத்தின் வழியாக நமக்குள்ளே விசுவாசமுள்ள வார்த்தைகள் பிறப்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா நேரங்களிலும் அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளை நம்மால் பேச முடிகிறதா? இல்லை. சூழ்நிலை மாறும் பொழுது, நம்முடைய குடும்பங்களிலோ இல்லை நம்ம தொழில் செய்கிற இடங்களிலோ வேறு இடங்கள் மாற்றப்படும் பொழுது, வேறு சூழ்நிலைகள் நம்மை சுற்றி வரும்பொழுது நம்மிடத்திலிருந்து அவிவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படுவதை நம்மாலே என்ன பண்ண முடியல? தவிர்க்க முடியவில்லை. நாம் விரும்பி நாம் பேசவில்லை, ஆனால் நம்மால் தவிர்க்க முடியாதபடி நம்முடைய நாவு அதை அறிக்கை செய்கிறது. அதனால் தான் யாக்கோபிலே தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நாவுதான் நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். ஏனென்றால் அந்த நாவிலே என்ன இருக்கிறது என்றால் விஷம் இருக்கிறது. நீங்க நாவிலே விஷம் உள்ள ஒரு ஜந்து எது பார்த்தீங்கன்னா சர்ப்பம். அந்த சர்ப்பம் வஞ்சனை உள்ளது. அப்போ அந்த அந்த சர்ப்பத்துக்கு இணையாக இந்த நாவு கொடுக்கப்படுகிறது. நாவிலே தான் துதித்தலும் சபித்தலும் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் உண்டாகும். அப்போ இந்த ரெண்டு காரியம் உண்டாகும் போது என்ன நடக்குது என்றால், தேவனுடைய தன்மை, தேவனுடைய காரியங்கள் பூரணமாய் வெளிப்பட முடியாதபடி, பூரணமாய் கிரியை செய்ய முடியாதபடி இந்த அநீதி நீதியை அழுத்தி விடுகிறது. அதனால் தான் இந்த நாளிலே அவருடைய ஜனம் எழும்ப முடியாதபடி, அவருடைய காரியம் எழும்ப முடியாதபடி கிரியை நடப்பிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு காரியம் தெரியுமா? இதற்கெல்லாமே ஒரு காலம் உண்டு, ஒரு வேலை உண்டு. இந்த வேலை வரை கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், பரலோகம் இதை அனுமதித்திருக்கிறது. ஆனால் அந்த வேலை வரும்பொழுது இவை யாவும் எப்படி மாறும் என்றால், எப்படி பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் வெளிப்பட தொடங்கும் பொழுது அந்த பிரகாசம் இருளை நம்மை விட்டு அகற்றி போடும். நம்மால் அது முடியாது, நமக்குள்ளிருந்து நாம் அதை கிரியை செய்ய முடியாது. ஆனால் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிற அவர் நமக்குள்ளே ஒளியாய் உதிக்க தொடங்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே தேவ வார்த்தையாய் வெளிப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அவருடைய நாமம் தேவ வார்த்தை. ஏன் தேவ வார்த்தை என்ற நாமம் வெளிப்படுகிறது என்றால், இந்த தேவ வார்த்தை என்ற நாமமும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார் என்ற ஒரு நாமமும் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் பொழுது நம்முடைய நாவு சுத்திகரிக்கப்படுகிறது. ஏசாயா நிருபத்திலே அவர் பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த நாவை தொட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா நாவை தொட்டான். ஏன் நாவு தொடப்பட வேண்டும்? ஏனால் இந்த நாவு அநீதியையும் பிறப்பிக்கிறது, நீதியும் பிறப்பிக்கிறது. ஆனால் நீதியை விரும்புகிற நாம் அநீதியை தவிர்க்க முடியாதவராய் நிற்கிறோம், நிர்பந்தமான மனுஷனாய் நிற்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இதிலிருந்து விடுதலையாக்க கூடும்? ஆமென். அப்ப தேவனுடைய வெளிப்பாட்டையும் கிறிஸ்துவின் வெளிப்பாட்டையும் அவருடைய வைராகியத்தையும் பெற்ற ஊழியனாய் இருக்கிற பவுலே இந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்களும் நானும் எம்மாத்திரம். அப்போ இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் இருந்து நீதியான கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மாத்திரமே நாம் இந்த அநீதியின் காரியத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அப்ப இது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. அப்போ இந்த நீதி நம்ம கிட்ட வெளிப்படும் பொழுது நம்முடைய நாவு முதலாவது சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப அந்த நாவு எப்படி சுத்திகரிக்கப்படுகிறதுனா, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி துறடு அவன் நாவில் வைக்கப்பட்ட போது அவனுக்கு எந்த உணர்வு கொண்டுக்கிறது? அக்கிரம உதட்டுள்ள மனுஷன் நான் என்று அவன் தன்னை குறித்து முதலாவது என்ன பண்ணுகிறான்? அறிக்கை செய்கிறவனாய் இருக்கிறான். நம்ம அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில்
போகும்பொழுது நம்மை தாழ்த்தும் போது ஒரு ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடும். நீங்க தெளிவா வேதத்துல வாசிச்சு பாருங்க, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பழையப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்களேன். தானியேல் ஆகட்டும், எசேக்கியேலுடைய நிருபங்கள் ஆகட்டும், அவங்க தன்னை தேவன் சமூகத்துக்கு முன்பாக எப்படி தாழ்த்துகிறார்கள். அவருடைய ஜெபங்கள், நெகேமியாவோட ஜெபங்கள்லாம் பாருங்களேன். அவர் தனக்கு முன்னா உமது அடியானாகிய நான் என்னை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், உமது அடியானுக்கு நீங்க இறங்க, உம்முடைய அடியானுக்கு கண் திறந்து. அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்றால் தன்னை மிகவும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. நாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். நமக்கு அவர் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்து விட்டார். அவர் எனக்கு அப்பா, அதனால நான் எதை வேணாலும் அவர்கிட்ட கேட்பேன். ஆமேன். அவர் நமக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருந்தாலும் பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக நிற்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். நாம் வணங்குவதும் நாம் ஆராதிப்பதும் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். இதை தானியேல் கூட இருந்த அத்தனை தேவ பிள்ளைகளும் அவர்களுடைய நண்பர்களும் அறிந்திருந்தாங்க. அதனாலதான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் அந்த இடத்திலே அந்த வைராகியத்தை பாராட்டும் பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி அந்த அத்தனை ஜனங்களையும் அங்கு இருந்த அந்த நேபுகாத்நேச்சர் அந்த ஜனங்களுடைய கூடுகை யாவற்றையும் ஒரே நிமிடத்திலே மாற்றி போட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராகியம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைராகியம் நம்ம கிட்ட குறைவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால நமக்கு என்னன்னா, அவர் நம்முடைய அப்பா, நம்ம கேட்டா அவர் தருவாரு அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் எப்படி நம்மளை வழி நடத்தி விட்டது என்றால், நாம் தேவனை முழுவதுமாய் அறிந்து கொள்ளுகிற அறிவை நம்ம கிட்ட இருந்து வெளிப்படாமல் செய்து விட்டது. அவர் பிதா எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன். அவருடைய ஆவியினாலே நாம் சகலவற்றையும் பெற்றிருக்கிறோம். அவருக்காக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக தான் சகலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயம் நம்முடைய இருதயங்களில் இருப்பது அவசியம். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த அதாவது உங்களிடத்திலே தேவ ஞானம் வெளிப்படும் பொழுது, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ ஞானம் வெளிப்பட துவங்கினால் முதலாவது நீங்க யாருக்கு பயப்படுவீங்க தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்திலே தோன்ற ஆரம்பிக்கும். அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்திலே தேவனுடைய ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் வெளிப்பட்டாகிவிட்டது என்று, அதாவது ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏனால் இந்த ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் என்றால், அது முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கும். சுத்தம் எப்படிப்பட்ட சுத்தம் உள்ளதாய் இருக்கும்? இருதயத்திலே சுத்தம் உள்ளதா இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மத்தேயுவிலே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிப்பார்கள். ஆம், இந்த இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை தரிசிக்கிறவர்களாய் சுகந்தரிக்கிறவர்களாய் மாற முடியும். இப்ப தெரியுதா இந்த ஞானம் எதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று? இந்த ஞானத்தை பெற்ற ஜனம் மட்டும்தான் அவருடைய யவன ஜனம் என்று முத்தரிக்கப்படுகிறது. இந்த ஞானம் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் என்றால், இதுவரை லௌதிகமாக இருந்த பூமிக்குரிய எல்லா ஞானத்தின் தன்மைகளும் செயல்படுவதை குறைத்துக் கொள்ளும். அதாவது தேவ ஞானம் எழும்பும் போது இந்த ஞானம் எல்லாம் என்ன ஆகும்? குறையும். அந்த ஞானத்தின் தன்மைகள் எல்லாம் குறைய தொடங்கும். அவன் கரத்திலிருந்து, பலவான் கரத்திலிருந்து அவருடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க. ஆமே, இதைதான் தேவன் தெளிவாய் இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமில்ல, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த நாவு பரிசுத்தமாக்கப்படும் போது, அந்த பலிபீடத்தின் துறடினால் நாவு தொடப்படும் பொழுது, அந்த நாவு தீமையான காரியத்தை வெளிப்படுத்துவதை நிறுத்த தொடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த தீமை நம்மால் நிறுத்த முடியாது. நான் மிகவும் நல்லவனாய் இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நான் நினைப்பதினால் என்னால் நன்மையான வார்த்தைகளையோ தீமையான வார்த்தைகளையோ பேசுவதையோ அல்லது பேசாமல் இருப்பதையோ நிறுத்த முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால் மாத்திரம்தான், தேவ ஞானம் வெளிப்படும் போது மாத்திரம்தான் இந்த தீமை நம்முடைய மாம்சத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும். ஆமே, அப்போ அவர் வேரோடு பிடுங்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்றால், தீமை உன்னை அணுகாது.
ஆமென். இந்த வார்த்தை நமக்கு வசனத்தில் இருக்கிறது. எப்படி? தீமை உன்னை அணுகாது. எப்பேற்பட்ட தீமை? நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கெடுக்கிற தீமை நம்மை விட்டு அகன்று போகும். தீங்கு உன்னை அணுகாது, துஷ்டன் உன் வழியாய் பிரவேசிப்பதில். இந்த வார்த்தையெல்லாம் எப்பொழுது வரும் என்றால், இந்த பூரண ஞானம் நம்மில் வெளிப்பட தொடங்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நம்மிலிருந்து கிரியை செய்யும். அப்பொழுதுதான் ஒரு மனுஷன் பூரணமாய் விடுபட்ட, பூரணமாய் விடுதலையாக்கப்பட்ட மனுஷனாய் வெளிப்படுகிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். அப்போ குமாரனால் தான் இந்த முழு பூமியும் பூமியின் குடிகளும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது பரலோகத்தின் சட்டம். அப்ப அந்த குமாரன் யார்? அவர் தான் தேவகுமாரன். அவர் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த குமாரன் வெளிப்படும் பொழுது, குமாரனாய் அவர் வெளிப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜனம் குமாரனின் சாயலுக்கொப்பாய், தேவகுமாரனின் சாயலுக்கொப்பாய் மாற துவங்கும். அப்போ அப்பேற்பட்ட தேவ ஜனம், அப்படிப்பட்ட குமாரர் குமாரதிகள் எழும்பும் பொழுதுதான் அவர்கள் நாவுகளில் புறப்படுகிற இந்த வசனம் வார்த்தையாய் மாறி, தேவ வார்த்தையாய் மாறி, அது கிரியை நடப்பிக்கிறதாய் மாறுகிறது. அது பூமியின் சகல காரியங்களையும் மாற்றுகிறது. பழையவைகளை எல்லாம் ஒழிக்கத்தக்க வார்த்தையாய், பழைய கிரியைகளை எல்லாம் வேரோடு பிடுங்கத்தக்க வார்த்தையாய், தீமையை வேரோடு அடுக்கிற வார்த்தையாய் இந்த காரியங்கள் மாற துவங்குகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ ஞானம் புறப்படும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். என் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஏனால் இந்த கடைசி நாட்களிலே கொடிய காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கொடிய காலத்திலே கர்த்தர் தனக்கென்று ஒரு சந்ததியை வேறு பிரித்து அந்த சந்ததிக்கு தன்னுடைய பூரணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த பூரண ஞானம் நம்மில் வெளிப்படவும், இந்த பூரண ஞானத்தினால் நாம் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய், நாம் பரலோகத்தின் சித்தத்தை பூமியிலே செயல்படுகளாய் மாறவும் இந்த நாளிலே நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நம்ம கண்களை மூடியும் பரிசுத்தமுள்ள எங்கள் தேவ பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, கேட்ட இந்த ஞானம், உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற இந்த ஞானம் தகப்பனே, இதோ இந்த நாளிலே இதை விசுவாசித்து இதை கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அப்பா இறங்குவதாக. இந்த ஞானத்தின் ஆவியானவர் வரும்பொழுது எங்களை சகல ஞானத்திலும் நடத்துகிறவராய், எங்களுக்குள் இருக்கிற லௌதீக ஞானங்கள், எங்களுக்குள் இருக்கிற லௌதீக புத்திகளை எடுத்து உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துவீராக. தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை செயல்படுத்துகிற கூட்டமாய் இந்த யவன சந்ததியை நீர் எழுப்புவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.